ஹலோ கைஸ், பிடிசி பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு ஒன் டேல. இது பார்த்தீங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் இந்த ரீடெஸ்ட் வந்து வேலிட் ஆகிட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து மேலே போகுமா, இல்லை இந்த ரீடெஸ்ட் வந்து ஃபேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் கீழே போகுமா அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் வந்து நான் டெலிகிராமில் போட்டுட்ருக்கேன். வாங்க நம்ம டாபிக் போகலாம். இப்போ பிடிசி பார்த்தீங்கன்னா 76,500 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒன் டே டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை நான் மெனி டைம் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நான் காமிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் தான் என்ன பண்ணியிருக்கு, இந்த பிளாக் கலர் வரைஞ்சிருக்கேன்ல, இது வந்து டவுன் ட்ரெண்ட் லைனு. இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா ஒன் டேல பிரேக் அவுட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ரீடெஸ்ட் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பக்காவான ஒரு புல்லிஷ் ரீடெஸ்ட்டு. அப்படி தான் வந்து மார்க்கெட் மேக்கர்ஸ் வந்து தெளிவாக காமிக்கிறாங்க நமக்கு. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த புல்லிஷ் ரீடெஸ்ட்டை பண்ணிவிட்டு மேலே போகுமா, இல்லை இந்த புல்லிஷ் ரீடெஸ்ட் வந்து ஃபேக் அவுட் ஆகிட்டு மறுபடியும் மார்க்கெட்டு கீழே வருமா அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வந்து இந்த லிக்விடேஷன் பாயிண்ட்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடேஷன் பாயிண்ட்டு 73,500 கிட்ட ஒரு லிக்விடேஷன் பாயிண்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் லிக்விடேஷன் பாயிண்ட் வந்து 70,500க்கு கீழே லிக்விடேஷன் பாயிண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் லிக்விடேஷன் பாயிண்ட் எங்க இருக்குன்னா, ஓகே, நெக்ஸ்ட் லிக்விடேஷன் பாயிண்ட் எங்க இருக்குன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கும் கீழே இருக்கு. அதாவது 66,000 இருந்து 69,000க்கு இந்த நடுவில் லிக்விடேஷன் பாயிண்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட வந்து 3 லிக்விடேஷன் பாயிண்ட் ஹெவியாக இருக்குது மார்க்கெட்டில். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இங்கே ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது புல் பேக் வருமா வராதா அப்படின்றது நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம எத்திரியம் பார்த்துக்கலாம். எத்திரியம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு புல்லிஷ் ஃப்ளாகு கிரியேட் பண்ணிட்டு இருக்கு மார்க்கெட்டு. பிடிசியும் வந்து புல்லிஷ் ஃப்ளாக் தான் புல்லிஷ் ஃப்ளாக்ன்ற பாருங்க, பேரிஷ் ஃப்ளாக் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு பேரிஷ் ஃப்ளாக், இது ஒரு பேரிஷ் ஃப்ளாக். அதே மாதிரி எத்திரியும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பேரிஷ் ஃப்ளாக், இது ஒரு பேரிஷ் ஃப்ளாக். ஸோ ரெண்டு இடத்துலையும் பேரிஷ் ஃப்ளாக் தான் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் டவுன் பண்ணிடுச்சு ஒன் டேல பிரேக் டவுன் பண்ணி நமக்கு மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிட்டு. ஓகேங்களா? ஸோ எத்திரியமுக்கும் வந்து கீழே லிக்விடேஷன் பாயிண்ட் நிறைய இருக்குது. ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பிடிசி இப்போ கீழே வருமா அப்படின்றது நான் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்குல்ல இந்த ட்ரெண்ட் லைனை. ஸோ இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் லைனை பிரேக்கப் பண்ணிவிட்டு இது வந்து பிரேக்கப் பண்ணதுனால இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. இந்த ரீடெஸ்ட் வந்து வேலிடாக ஆகுமா, ரீடெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் மேலே போகுமா மார்க்கெட் அப்படின்றது நான் சொல்கிறேன் பாருங்களேன். இந்த ரீடெஸ்ட் எங்கே நடந்திருக்குன்னு நம்ம முதல்ல பார்க்கணும். இந்த ரீடெஸ்ட் வந்து இந்த ரெசிஸ்டன்ட் இருக்குது, இந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு கீழே தான் இந்த ரீடெஸ்ட் நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ வந்து இந்த ரீடெஸ்ட் வந்து இன்வாலிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ரீடெஸ்ட் வந்து இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரீடெஸ்ட்டு வேலிட் ஆகிட்டு இப்படி போகிறதுக்கு பதிலாக, ஓகேங்களா, அப்படி போகிறதுக்கு பதிலாக மார்க்கெட் வந்து கீழே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இந்த லிக்விடேஷன் பாயிண்ட்லாம் ஹன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு லிக்விடேஷன் பாயிண்ட் வந்து 73.4 அந்த ஏரியாவில் கீழே இருக்குது. ரெண்டாவது லிக்விடேஷன் பாயிண்ட் வந்து 70,600க்கு கீழே இருக்குது. மூணாவது லிக்விடேஷன் பாயிண்ட் வந்து 69க்கு கீழே 69க்கு கீழே 66 வரையும் இருக்குது. இந்த தடவை 63லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னை பொறுத்தவரையும் நானா ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லணும், 63 ஏரியாவில் ஒரு லிக்விடேஷன் பாயிண்ட் இருக்குது சொன்னால. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 63 ஏரியா போச்சுன்னா மிகப்பெரிய ஆபத்து பிடிசிக்கு. ஓகேங்களா? ஆனாலும் பிடிசி வந்து 63 போகாதுன்றது தான் என்னுடைய கணிப்பு. மேக்ஸிமம் ரொம்ப லீஸ்ட் பர்சன்டேஜ் அப்படின்னா பிடிசி வந்து 66 வரையும் போகலாம். 67, 66 அந்த ஏரியா வரையும் போகலாம். ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 வரையும் போகலாம். ஒரு லோவாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 73 வரையும் போகலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து லிக்விடேஷன் பாயிண்ட்டு. இந்த இடத்துல இருந்து மார்க்கெட்டை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து மார்க்கெட்டு திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். சரிங்களா? எப்படின்றதுனா மேக்ஸிமம் வந்து பிடிசி வந்து ஒன்று இங்கேருந்து இப்படி திரும்பணும், அப்படி இல்லை அப்படின்னா இங்கே வந்துட்டு மார்க்கெட் வந்து இப்படி திரும்பணும். ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு இந்த 70 கீழே மார்க்கெட் வந்தாலே மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே வருங்க. ஓகேங்களா? எப்படி சொல்கிறேன்னா,
ஒண்ணு இந்த இடத்துல இருந்து 73ல இருந்து மார்க்கெட் வந்து இப்படி திரும்பிடணும். அப்படி இல்ல அப்படின்னா, இந்த 70 கீழ வருதுன்னு மார்க்கெட்டு. அப்படி வருதுன்னா, மேக்ஸிமம் வந்து 67 வரையும் போலாம். 70 கீழ வந்தாலே 67 வரையும் மேக்ஸிமம் பிரைஸ் போயிட்டு, அதுக்கப்புறம் வந்து பிரைஸ் வந்து மேல போகும். பிகாஸ் வந்து என்னன்னா, ஏன் நான் 63 போகக்கூடாதுன்னு சொல்றேன்னா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. நான் சொல்றேன் பாருங்க. இந்த இடத்துல வந்து ஒரு கிரீன் கலர் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன்ல, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு மெஜாரிட்டியான ட்ரெண்ட் லைன். சரிங்களா? நான் சொல்றேன் பாருங்க. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து வீக்லி டைம் ஃப்ரேம்ல வைக்கிறேன். இந்த வீக்லி டைம் ஃப்ரேம்ல கிட்டத்தட்ட 2018ல பாட்டம்ல டிசம்பர் 2018, 2019, 2020 கிட்டத்தட்ட பாருங்க 8 வருஷ ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா? இந்த 8 வருஷ ட்ரெண்ட் லைன் வந்து இப்போ என்ன பண்ணிருக்கு, கிரீன் கலர்ல வரைஞ்சிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் ட்ரெண்ட் லைன். இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் தான் மார்க்கெட் வந்து 60 போச்சுல, அது அங்க வந்து டச் பண்ணியிருக்கு. ஸோ அதான் வந்து பாட்டமா இப்போதைக்கு லோக்கல் பாட்டமா இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லோ வந்து மேக்ஸிமம் 73 வந்துட்டு அங்க ஹோல்ட் ஆச்சுன்னா பிரைஸ் வந்து மேல போயிடும். ஒன்னு. அப்படி இல்ல அப்படின்னா 70 கீழ வந்துட்டுனா பிரைஸ் வந்து 67 வரையும் வந்துட்டு அதுக்கப்புறம் மேல போகும். ஸோ இதுதான் வந்து என்னுடைய கணிப்பு. அப்படி இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உடைக்கக்கூடாது பிரைஸ். மறுபடியும் சொல்றேன், 60க்கு கீழ வந்து நான் எதிர்பார்க்கல பிரைஸ். ஏன்னா மெஜாரிட்டி எக்ஸ்பெக்டிங் அனதர் லோ, பெரிய லோ வரதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குன்றது மெஜாரிட்டி பீப்புள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அட்லீஸ்ட் வந்து 50க்காவது வரும். 50, 48, 56, 55 அந்த ஏரியாவுக்காவது வரும் அப்படின்றது மெஜாரிட்டி பீப்புளோட திங்கிங்கா இருக்குது. ஆனா என்னுடைய கணிப்பு வந்து இங்க ஃபேக் அவுட் ஆனதுனால பிரைஸ் வந்து ஒரு புல் பேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? மறுபடியும் ஒன் டேல வைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு ஃபேக் அவுட் ஆகாததுனால பிரைஸ் வந்து ஒரு புல் பேக் வந்துட்டு மார்க்கெட் வந்து பம்ப் ஆகும், ரிட்டர்ன் வரும் அப்படின்றது தான் நான் எதிர்பார்க்குறேன். சரிங்களா? இங்க பார்த்தீங்கன்னா, இந்த எடுத்துடுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல பாருங்க, இந்த ட்ரெண்ட் லைன் நான் வரைஞ்சிருக்கேன்ல, இந்த ட்ரெண்ட் லைன் பாருங்க என்னவா இருக்கு அப்படின்னா, இது வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் லைனு. இப்போ இங்க பிடிசிக்கு மட்டும்தான் இங்க ரீடெஸ்ட் பண்ணி பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ஆனா எத்தனையும் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க நமக்கு பிரேக் அவுட்டே பண்ணல. கரெக்டா ரிஜெக்ட் தான் ஆயிருக்கு. ஓகே, இந்த இடத்துல ரிஜெக்ட் தான் இருக்கு. அதனால நமக்கு பிரைஸ் பார்த்தீங்கன்னா இது புல்லிஷா தான் இருக்கு மார்க்கெட். சரியா? இது புல்லிஷா தான் இருக்கு. மார்க்கெட் வந்து திரும்புறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குதுங்க. சரியா? ஓகே, மார்க்கெட் வந்து திரும்புறதுக்கு மார்க்கெட் வந்து புல்லிஷா போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு புல் பேக் எதிர்பார்க்கலாம் மார்க்கெட். ஓகே, மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் எதிர்பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட்ல இருக்குது. இந்த சப்போர்ட்டுக்கு கீழே உடைச்சிட்டு எத்திரியம் வந்து இந்த சப்போர்ட்டை இப்படி உடைச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபேக் அவுட் ஆகிட்டு இப்படி போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நான் வந்து பிடிசி வந்து 60க்கு கீழே போகாது அப்படின்றது தான் நான் என்னுடைய கணிப்பு. சரிங்களா? ஸோ இப்போ என்னுடைய வேலிடேஷன் வந்து இந்த இடத்துல ஏதாவது இன்வாலிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் 60 கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி தான் எனக்கு தெரியுது. பிகாஸ் வந்து எவ்ரிபடி எக்ஸ்பெக்டிங் பிலோ 60. ஓகேவா? அதனால எனக்கு வந்து அது தட்டுப்படலை. 60 கீழே போகாதது தான் என்னுடைய கணிப்பு இருக்கு. ஸ்டில் நான் பிலீவ் பண்றேன். என்னோட டெக்னிக்கலும் அதான் காமிக்குது. ஓகேங்களா? பட் புல் பேக் மட்டும் வந்துட்டு மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் ஆகிடும், மார்க்கெட் மேலே போகும் அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு. அந்த புல் பேக் வந்து ஒரு 5 to 10% மேக்ஸிமம் 10% வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு எத்திரியம் பிடிசி மார்க்கெட்டுக்கு. ஓகேங்களா? வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து திரும்புறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன் சொல்றேன்னா எங்க மார்க்கெட் வந்து நமக்கு பேரிஷ் ரீடெஸ்ட் பண்ணிருக்கு. இது இன்வாலிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது இன்வாலிட் ஆயிட்டா மறுபடியும் மார்க்கெட் புல் பேக் வரும். புல் பேக் வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் மேல போகும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது இந்த 63க்கு பிரைஸ் வரக்கூடாது. சரியா? பிடிசி ஒன் டேல 63 கீழே க்ளோஸ் வைக்கக்கூடாது. பிடிசி 63ல இப்போ வரக்கூடாது. இப்போ நான் 63 முன்னாடிலாம் 63 சொல்லிட்டு இருந்தேன். நான் இப்போ வந்து 63 பிடிசி வரக்கூடாது. ஓகேவா? வராது மேக்ஸிமம் வராது. அப்படி வந்துட்டு அப்படின்னா என்னோட டெக்னிக் ஃபெயில்ட் ஆகி பிடிசி 63 வந்துட்டுன்னா அது வந்து மார்க்கெட்டு எப்படி போகுதுன்னு நமக்கு தெரியாது. பிகாஸ் வந்து இந்த ஒரு பெரிய ட்ரெண்ட் லைன் வந்து உடைச்சிடும் மார்க்கெட். இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைனு இது வந்து அப் ட்ரெண்டு, அதாவது ஹிஸ்ட்ரி அப் ட்ரெண்டு, 6 வருஷ ட்ரெண்ட் லைனு, 8 வருஷ ட்ரெண்ட் லைனு. இதை உடைச்சிட்டுனா அடுத்து வந்து ப்ரைஸ் எங்கே போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஓகேவா? மேக்ஸிமம் மெஜாரிட்டி வந்து என்னுடைய இது உடைச்சிதுன்னா என்னுடைய அடுத்த நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 15 தான் இருக்கும். 15K இதுவாக தான் இருக்கும். ஓகேவா? ஆனால் ஒன்று 60 பாட்டமாக இருக்கணும், இல்லைன்னா 15K கீழே பாட்டமாக இருக்கணும். இது 2 பாட்டம். இது நடுவுலலாம் பாட்டமே கிடையாது. இதுக்கு நடுவில் வந்து ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆயிடுச்சு.
அப்படின்றது இதுக்கு நடுவில் எல்லா ஏரியாவும் வந்து ஆல்ரெடி பாட்டம்கான பேசி வச்சிருக்காங்க. ஆல்ரெடி ரெக்கார்ட் ஆயிடுச்சு எல்லா ஏரியாவும். அதனால இந்த ஏரியா வந்து பாட்டமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒன்று 15K கீழே இந்த ஏரியாவை இருக்கணும் பாட்டம், இல்லைன்னா இந்த 60K வந்து ஆல்ரெடி பாட்டம் ஆயிடுச்சு, இது பாட்டமா இருக்கணும். ஸோ இந்த 2 ஏரியா தான் பாட்டமா இருக்கணும். நான் வந்து என்ன எதிர்பார்க்கறேன்னா, இந்த கிரீன் கலர் ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே உடைச்சா இந்த 15K வந்து பாட்டமா ஒரு பெரிய கிராஷ் வந்து பிடிசிக்கு வரும். இது உடைச்சா வரும். இது உடைக்காதுன்னு தான் நான் நம்புறேன். ஏன்னா எவ்ரிபடி எக்ஸ்பெக்டிங் பிலோ 60, அதாவது மேக்ஸிமம் வந்து 30 வரையும் எதிர்பார்க்குறாங்க. 38, 35, 40 அது வரையும் எதிர்பார்க்குறாங்க. அதனால வந்து அந்த ஏரியால வந்து பாட்டம் அடிக்காது. பிலோ 60ல இருந்து 30 வரையும் எல்லா ஏரியாவும் பாட்டமா ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஆனா என்ன சொல்றேன்னா, 30 வந்தாலும் அங்க பாட்டமா இருக்காது மார்க்கெட். ஓகே, 30 வந்தாலும் பாட்டமா இருக்கு. ஏன்னா 30யும் ரெக்கார்ட் ஆயிடுச்சு, அதனால பாட்டமா இருக்காது. அது எப்படின்னா 30க்கு கீழே, அப்புறம் நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து 15K தான் இருக்கு. அப்போ அதுக்கு கீழே வரும் மார்க்கெட். ஸோ இதுதான் வந்து சைக்காலஜி ரிப்போர்ட். ஓகேவா? ஒன்று 60க்கு பாட்டமா இருக்கும், இல்லைன்னா 15K பாட்டமா இருக்கும். நான் வந்து ஸ்டில் இப்போ வந்து பிலீவ் பண்றது, டெக்னிக்கல் அண்ட் சைக்காலஜி பிரகாரம் இப்போ பிலீவ் பண்றது 60K வந்து பாட்டமா இருக்கும் அப்படின்றதான் பிலீவ் பண்றேன். ஆனா வந்து கன்ஃபர்மேஷன் இன்னும் ஆகலைங்க. ஓகே, இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகலை. இது சைக்காலஜிக்கலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், டெக்னிக்கலாக. ஆனால் வந்து என்னுடைய பர்சனல் பர்ஸ்பெக்டிவ்லாம் இன்னும் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகலை. ஒன்ஸ் கன்ஃபர்மேஷன் ஆச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன். இப்போதைக்கு புல் பேக் மட்டும்தான் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? அதே மாதிரி எத்திரியம் தான். எத்திரியம் வந்து இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ட் தான் இருக்குது. இப்போ இது கீழே வந்துட்டு மார்க்கெட்டு மறுபடியும் மேலே போகும். ஓகே, இப்போ கீழே வந்து இந்த இடத்துல ஃபேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட்டு மறுபடியும் மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் இந்த இடத்துல எத்திரியம் ஃபேக் அவுட் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் மார்க்கெட் ரொம்ப பீக்கு, ஒரு புல் ரன் ஸ்டார்ட் ஆகிடும் மார்க்கெட். நான் அது வந்து நடக்கும்போது சொல்கிறேன். இது வந்து எக்ஸ்பெக்டிங் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்றது வந்து ஒரு சினாரியோ. நடந்துட்டுனா மார்க்கெட் வந்து நமக்கு புல்லிஷாக மாறிடும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஓவராலாக இன்னியோட பிடிசி அண்ட் எத்திரியமோட அனலைஸு. பிகாஸ் வந்து பிடிசி அங்கே ரீடெஸ்ட் பண்ணிட்டு, ஓகே, ஒன் டேல வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு, இங்கே பாருங்க எத்திரியம், அதாவது பிடிசி வந்து வீக்லியில் வந்து மேலே ரெசிஸ்டன்ட்க்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. நேற்று லாஸ்ட் வீடியோவில் அதான் சொன்னேன், ரெசிஸ்டன்ட் மேலே வீக்லி வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. இது வந்து புலிஷாக தான் குறிக்கும். ஆனால் இங்கே ட்ரெண்ட் லைன் வந்து ரீடெஸ்ட் ஆயிட்டு, ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல எங்க ரீடெஸ்ட் ஆகணும், எல்லா இடத்துலையும் ரீடெஸ்ட் வந்து இன்வாலிட் ஆகாது. எல்லா இடத்துலையும் ரீடெஸ்ட் இன்வாலிட் ஆகாது. அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுங்க. சில ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்குது. எந்தெந்த ஏரியாவில் ரீடெஸ்ட் ஆனால் அது வந்து இன்வாலிட் ஆகும், எந்தெந்த ஏரியாவில் ரீடெஸ்ட் ஆனால் அது வந்து வேலிட் ஆகும் அப்படின்றது சம் சினாரி இருக்குது. ஓகே, அதில் ஒரு சினாரி தான் இது. இந்த ஏரியாவில் வந்து ரீடெஸ்ட் எடுத்திருக்கு, அதனால மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஓகே கேஸ், நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக திரும்ப திரும்ப ஒரு பெரிய அனலைஸ் நான் சொல்லிட்டேன். நான் நம்புகிறேன் இது உங்களுக்கு அனலைஸ் உங்களுக்கு நாலேஜ் கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். சரிங்களா? இந்த நாலேஜ், இந்த டெக்னாலஜி எல்லாமே என்னுடைய ஓன் நாலேஜ், ஓன் டெக்னிக்கல் நாலேஜ் தான். இந்த எஜுகேஷன் பர்பஸாக நீங்கள் வச்சு நீங்கள் உங்களுடைய ஓன் நாலேஜ் வச்சுருப்பீங்க. அதையும் எதையும் கம்பேர் பண்ணி வச்சு ஒரு எஜுகேஷனில் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணுறதை முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க், உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.